ஏய், ஏன்டா இப்படி கத்துற? என்னாச்சு? என்ன காரணம் நான் இப்படி பயமுறுத்திட்டீங்களே? நான் ஒன்னும் உன்னை பயமுறுத்துறதுக்கெல்லாம் வரல, புரியுதா? அதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். காலையில் வரைக்கும் பொறுத்துக்க முடியாது. அதான். என்ன சந்தோஷமான செய்தி? நீ எனக்கு கொடுத்த அட்வைஸ் இருக்குல்ல, அதை நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க பிரீத்தானி கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். எப்படி மன்னிப்பு கேட்டீங்க சொல்லுங்க. எப்படி கேட்டேனா? இங்க பாரு, நான் இந்த மன்னிப்பு கேட்கும்போது ரொம்பலாம் ஓவரா சீன் பண்ண மாட்டேன். சாதாரணமா போய் கேட்டுருவேன். அதுக்கெல்லாம் தாங்கிட்டு இருக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க. நான் கோவத்துல இருக்கும்போது ஏதாவது பேசிடுவேன், அதை மனசுல வச்சுக்காத, என்ன அக்செப்ட் பண்ணுன்னு. தட்ஸ் இட். அண்ணி ஒத்துக்கிட்டாங்களா? ஆஃப் கோர்ஸ். பிரமாதம்ண்ணா, வெரி குட். அப்ப என் அட்வைஸ் ஒர்க் ஆயிடுச்சு. வெரி குட்ண்ணா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஆக்சுவலி சொல்லுங்க, என்னாச்சு? உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? வாய் மூடிட்டு தூங்கு. ஓவரா டீட்டெயில் கேட்டுட்டு இருக்க. நீ கொடுத்த அட்வைஸை நான் கேட்டுட்டேன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். தட்ஸ் இட். பிரமாதம். என்னோட நல்ல அட்வைஸை என் செல்ல அண்ணன் கேட்டுட்டாரு. வெரி குட்ண்ணா, சூப்பர். யா, ஐ நோ யூ வில் லைக் இட். ஆனா காரணம்னா ஒரு விஷயம் சொல்லுங்க. பிரீத்தானி இந்த வீட்டு முதலாளி அண்ட் பிசினஸுக்கு முதலாளி. சோ நீங்க அதை பெருசா எடுத்துக்கலையா? நான் அதை பெருசா எடுத்துக்கணும்? வீட்டு பணம் யார்கிட்ட இருந்தா என்ன? இப்போ நல்ல விஷயம் நடக்கணும், அவ்வளவுதான். முக்கியமான விஷயம், பிரீதா அதை ஹேண்டில் பண்ற விதம் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க சந்தோஷம் ஏன் சந்தோஷம். பிரமாதம். ஐ லவ் யூ. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி, லைட் ஆஃப் பண்ணு. தூக்கம் வருது, தூங்கணும். தள்ளி போய் படுத்து தூங்கு. இங்க பாருங்கம்மா, நான் நிறைய சோமாச தயார் பண்ணிட்டேன். பார்த்து சொல்லுங்க. கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் பண்றேன். அட இல்ல, இதுவே அதிகம். பண்டிகைன்னு வரும்போது எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கறது விசேஷம். அதுதான் நம்ம பாரம்பரியமும். அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல யாரு இனிப்பு சாப்பிடுறாங்க? போயிட்டு அப்பா நிறைய ஸ்வீட்டை வச்சா கூட கொஞ்சோண்டு வாயில எடுத்துக்கிட்டு போதும்ங்கறாங்க. உங்களுக்கு என்னமா தெரியும்? கரண்ட் ஃபேமிலி இருக்காங்களே, பயங்கரமான ஆளுங்க தெரியுமா? ஆசை தீர இனிப்பு சாப்பிடுறாங்க, சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அதோட மகேஷ் அண்ணா இருக்காரே, அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் ஜானகி ஆண்டி. ஒரு நிமிஷம், அக்காக்கு ஃபோன் பண்ணணும். ஆமாமா பண்ணு, நான் கூட பேசணும். ஆமாமா பண்ணு, நானும் தான் பேசணும். எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப தொல்லை பண்றா. அவ இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா போய் உங்க போன் எடுத்து ஃபோன் பண்ண வேண்டியது தானே? எதுக்கு என் போன்ல இருந்து பேசுறீங்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு முறை பிரீதாக்கு போன பண்ணிட்டா வேற யார்கிட்டயாவது போன கொடுப்பியா என்ன நீ? அவ தரலனா நம்ம புடுங்கிடலாம். பிரீதா என்ன இவளுக்கு மட்டும்தான் அக்காவா? நமக்கு எதுவும் இல்லையா? இந்தா அம்மா, நீங்க இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே இருங்க. இப்ப பாருங்க, போன பண்ணுவால, நம்ம பாட்டுக்கு அவ பேசிட்டு நம்ம கொடுப்பான்னு நினைப்போம். ஆனா பேசிக்கிட்டே சைலண்டா கிளம்பி போயிடுவா. பிரமாதம் ஜானகி, உனக்கு ஸ்ருதிய பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க எல்லாருக்கும் எதுவும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் என் கூட கண்மூடித்தனமா விளையாடதான் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி நான் கண்டிப்பா இல்ல. ஒரு நிமிஷம், அக்கா போன் எடுத்துட்டாங்க. ஹலோ அக்கா. நீ பாட்டுக்கு என்கிட்ட வீட்ல நாங்க இத பண்ணிருக்கோம், நாளைக்கு கொண்டு வரோம்னு சொல்லிருக்கலாம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் பாட்டி, நீங்க அக்கா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா? பாத்தீங்களா, எல்லா ரகசியத்தையும் ஓட்டவே மாதிரி சொல்லிட்டீங்களா? இப்ப பாருங்க, மஜாவே இல்லாம ஆயிடுச்சு. வீட்டு பெரியவங்க யாரு? அப்ப சர்ப்ரைஸ் யார் தருவா? நீங்க தான் தருவீங்க. அதான் கொடுத்துட்டேன். நான் வெறும் சர்ப்ரைஸ மட்டும் தரல, சோமாச போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். என்ன? அட, ஜானகி ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. அது சரி, ஜானகி ஆண்டி போனும் பண்ணிட்டாங்களா? பிரமாத ஜானகி ஆண்டி, சரியான ஃப்ராடா இருக்கீங்க நீங்க. பண்றது திருட்டுத்தனம், இதுல பேச்சு வேற. ஏன் மேல பழி போடுறாங்க, நான் உங்ககிட்ட பேசவே விடுறது இல்லன்னு. ஆமா, நீ எங்க பேச விடுற? நான் என் போன்ல இருந்து போட்டேன். நீ உன் போன்ல இருந்து பேச விடுவியா என்ன? இல்ல, குடு இப்பவே பேசலாம். உங்க யாருக்கும் போன் கிடைக்காது. ஏன்னா நான் ஒரு தடவை உங்ககிட்ட போனை கொடுத்துட்டேன்னா நீங்க அதுக்கப்புறம் போன் பேசிட்டே இருப்பீங்க. நான் உங்க வாய ஆன்னு பாத்துட்டே இருக்கணும். அதனால கொடுக்க மாட்டேன். நோ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. பேசு. இந்தா எடுத்து வை. என்ன விஷயம்க்கா? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இன்னைக்கு கரண் என்கிட்ட வந்தா. அவன் என்கிட்ட நிறைய விஷயத்த பேசினா. அவன் சொன்னதை கேட்டுதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணானோ அதுக்கு மேக்கப் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சு. அது சொல்லுவாங்கல்ல, பேட்ச் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட வந்து
நான் அவன் பேச்ச புரிஞ்சுக்கணும், அவன் என்ன சொல்ல வரான்னு நான் புரிஞ்சுக்கணுமா. அதோட அவன் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் அவன் பேசினான். ஆக்சுவலா இந்த கரண் எப்படி தெரியுமா, ரோஜா பூ இருக்கும்ல, கிட்ட போகணும்னு ஆசையாவும் இருக்கும், ஆனா அதே சமயம் முள்ளும் குத்தும், அவ்வளவுதான். கரணும் அப்படிதான், ரோஜா பூ மாதிரி. பிரமாதம்க்கா. இன்னைக்கு நீங்க பேசுறத பார்த்தா உங்க ஹஸ்பண்ட பத்தி இல்ல, உங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசுற மாதிரி இருக்கு. And I'm very sure உங்க முகத்துல இருந்த வெக்கப்படுற சிரிப்பு இருக்குல்ல, அது நீங்க எவ்வளவு வெக்கப்படுறீங்கன்னு சொல்லுது தெரியுமா? அப்படியா? வாய் மூடுறி, இல்லனா அரைஞ்சிருவேன். புரிஞ்சுதா? சரிங்க பாரு, ஹோலி ஏற்பாடுலாம் நல்லா பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம். இங்க இந்த வீட்ல எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியா பண்ணலாம். சரியா? சரி, பை, குட் நைட். ஓகேக்கா, பை, டேக் கேர். இந்த வாட்டி ஹோலில அந்த காட்டு பூனை கூட இருக்க மாட்டான். அப்படின்னா இந்த வருஷத்து ஹோலி சும்மா ஸ்வாகான ஹோலி மாதிரி இருக்கும். பிரமாதமா கொண்டாடலாம். ஏன்னா இந்த வாட்டி நான் தனியா இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணா ஆக போறோம். இவனை கூட்டிட்டு போங்க. இவன்லாம் ஜெயில இருக்கதான் லாய்க்கு. நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். இனிமே நான் உனக்காக எதுவும் செய்ய மாட்டேன். இப்ப நானே உன்னை பெயில் எடுக்க மாட்டேன். வேற ஏதாவது வக்கீல்கிட்ட சொல்லி தான் நான் உன்னை பெயில எடுப்பேன். இப்ப எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தேவையே இல்ல. நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் எப்படி இங்க வந்து மாட்டினேன்? போயும் இவனோட மாட்டி தொலைஞ்சேன். இப்ப கூட கொரட்டை விட்டுட்டு இருக்கான். என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான். தோ இவனுடைய மொக்க ஜோக்கும் இவனுடைய மொக்க போதையும், இவனுடைய சீப்பான ஜோக்கால என்னால ஒழுங்கா டென்ஷன் கூட ஆக முடியல. அதுவும் இவனுடைய சீப்பான போதையால நான் நாகரவியும் ஷேலனையும் என்னெல்லாம் சொன்னனே தெரியல. ஐயோ, எனக்கு ஏன் புரியல? இந்த உலகத்துல நாகரே ஷேலினால மட்டும்தான் என்னை இங்க இருந்து வெளியில கொண்டு போக முடியும். இவனுடைய சீப்பான போதையால நான் இப்ப அவங்களோட சண்டை போட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? நான் இங்க இருந்து எப்படி வெளியில போறது? ஹலோ, இங்க பாருங்க, ஒரு செகண்ட். என்னப்பா நடு ராத்திரில உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருப்பா, ஒரு கைதிக்கு என்ன உரிமை இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த உரிமையில ஒரு உரிமை எல்லா கைதியும் ஒரு ஃபோன் கால் கண்டிப்பா செய்யணும். உன் போனை கூட ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணணும். ஏய், போன்லாம் தர முடியாது. இங்க பாரு, ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ், என்னுடைய உரிமையை என்கிட்ட இருந்து பறிக்காத. ஒரே ஒரு போனை பண்ண விடு ப்ளீஸ். ஒரே ஒரு ஃபோன் கால். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா போனை கொடுத்துறேன். ஒரே ஒரு ஃபோன் கால் தான். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு ஃபோன். சரி. ஆனா என் போனை தர மாட்டேன். நீ போன் பேசணும்னா சாரு கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஒருவேளை அவர் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா சரி, இல்லன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அட, இந்த சாவி எங்க போச்சு? வாட்? அட, வாழ்நாள் முழுக்க நான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வருவான்ல. என்ன சாவிய பத்திரமா வச்சுக்கணும்ல. நீ எப்ப வெளியே வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ வெளியே வர ரொம்ப நாள் ஆகும். சரி வா, வெளியே வா. இதோ வந்துட்டேன். அந்த பக்கமா? ஆமா அங்கதான். யோ தனியா அங்க போகாத, நானும் கூட வரேன். என்ன இது? நீ எதுக்கு இப்படி கத்துற? ஒண்ணு பார்த்துதான் என்ன பூசிட்டு இருக்க? ஓ காட், இது என்னோட ஃபேஸ் மாஸ்க். வேஸ்ட் பண்ணிட்டியா? என்னாச்சு? நீ கத்துறத பார்த்தா நாளைக்கு குடிக்க போற பாங்குக்கு இன்னைக்கு ஏறின மாதிரி இருக்கு. ஷட் அப் நடாஷா. ஓ, என்னோட ஃபேஸ் மாஸ்க் வேஸ்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஹோலி இல்ல, அதனால நான் என்னோட ரைட் ரொட்டீனை ஃபாலோ பண்றேன். எனிவே சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீ தான் லூசு மாதிரி சுத்திட்டு இருக்க. எங்க போயிட்டு இருக்க? அது நான் உன்கிட்ட தான் வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு உன்னோட அந்த கோல்ட் பிளஸ் கோகனட் ஆயில் வேணும். ஏன்னா நாளைக்கு ஹோலியில எல்லாரும் ஒருத்தர் கலர் பூசிப்பாங்கல்ல. அண்ட் அதோட அந்த கெமிக்கல் கலர்ஸ்னால என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட ஸ்கின் டேமேஜ் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சோ அதனால நான் உன்கிட்ட அந்த கோகனட் பிரஸ் ஆயில வாங்க வந்தேன். அதோட இந்த ஃபெஸ்டிவல் வேற, ஹோலி எனக்கு சுத்தமா பிடிக்காது. தேவையில்லாம எல்லாரும் ஹோலின்னு கலரை பூசிடுவாங்க, அதுவும் அர்த்தமே இல்லாம. நாம என்ன பண்றது? நீங்க எல்லாரும் இந்த மொத்த குடும்பமே சேர்ந்து ஹோலி கொண்டாடணுங்கிறீங்க. அதனால நானும் அதுல கலந்துட்டு தானே ஆகணும். சரி, ஓகே, நீ சொல்லு, உன்னோட அந்த கோகனட் ஆயில் எங்க இருக்கு? நீ இப்படி தொண பேசுறத நிறுத்தினாதான் என்னால இதை சொல்ல முடியும். நீ ஒரு ரூம்க்கு இப்ப போ, நான் கிரீஷ் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். பர்ஃபெக்ட், தேங்க்ஸ், குட் நைட்.
எனக்காக தப்பி தவறி கூட எதுவும் பண்ணிடாத. ஏன்னா எப்பெல்லாம் நீ எனக்காக ஏதாவது செய்றியோ என் நிலைமை இப்படி ஆயிடுது. நான் நாசமா போயிடுறேன். சோ ப்ளீஸ் தப்பி தவறி கூட எனக்காக எதுவும் பண்ணிடாத. ஏன்னா நீ ஒரு யூஸ்லெஸ். ஓ காட், இந்த பிளான் எனக்கே இவ்வளவு நேரம் ஞாபகம் வரல. இந்த பிளான் கண்டிப்பா வேலை செய்யும். அண்ட் இந்த பிளானால பிரீத்தாவும் இந்த லூத்ரா குடும்பமும் செதறி போயிடும். அந்த பிருத்வி மல்ஹோத்ரா இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அவன் முகத்திலே பல்லார்னு நான் அடிக்க போறேன். என்ன யூஸ்லெஸ் சொன்னால, ஆனா அவன் தான் யூஸ்லெஸ். ஜெயில போய் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு பிளான் கூட வேலை செய்யல. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பிளான்னாலதான் இந்த வீட்டுல அவனால இருக்க முடிஞ்சது. இப்போ அவன் மூலம் யூஸ் பண்ணா சோ ஜெயிலுக்கு போயிட்டான். சும்மாவா சொன்னாங்க ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணோடைய பெரிய எதிரின்னு? இப்ப பிரீதாக்கு தெரியும் என்ன பகச்சு அவ வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டா. நாகரே, நான் பிருத்வி பேசுறேன். இரு போனை கட் பண்ணாத. இங்க பாரு, ஒரு நிமிஷம் கேளு. நீ என் நண்பன்ல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, இனிமே இந்த மாதிரி தப்பு என்னைக்கும் நடக்காது. நாளை காலையில ஒரே ஒரு முறை வந்து என்ன நீ பாரு, ஒரே ஒரு முறை. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். நீ எனக்கு உதவி பண்றியோ பண்ணலையோ, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறியோ இல்லையோ, அதெல்லாம் உன் இஷ்டம். நான் கண்டிப்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு முறை, லாஸ்ட் டைம் என்ன வந்து கொஞ்சம் பாரு ப்ளீஸ். ஒரே ஒரு முறை ப்ளீஸ். என்னாச்சு, மறுத்துட்டாரா? ஃபோன் காலுக்கு தேங்க்யூ சார். நாளைக்கு ஹோலி தானே? தரங்க. ஹாப்பி ஹோலி. நீங்க தரங்க. நல்ல வேளை டைம்க்கு திரும்பி வந்துட்டேன். ஜாலியா ஹோலி கொண்டாடலாம். பிராக்டிஸ் எப்படி இருந்தது? சூப்பரா போச்சுப்பா. கோச் ரொம்ப ஹாப்பி. ஹோலி ஹாப்பி ஹோலி, இன்னைக்கு ஹோலி. 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 அப்பா என்ன பண்றீங்க? நான் ஜூஸ் பண்றேன். குடிக்கிறியா? ஏய் ஜூஸ் எடுத்து கொடு. சித்தப்பா ஹாப்பி ஹோலிப்பா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி நோ. ஹாப்பி ஹோலி மகேஷ் கண்ணா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி சித்தப்பா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஹோலி ஆச்சுல. Happy Holi சித்தப்பா. ஹாப்பி ஹோலி. மகேஷ், ஹாப்பி ஹோலி. Happy Holi. நீங்க ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. பாட்டி இந்த சோமோஸ கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா ஆமா, இருக்கும்ல. ஆமா. எல்லாரும் இத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஹாப்பி ஹோலி. Happy Holi. ஹாப்பி ஹோலி. Happy Holi. மகேஷ் அங்கிள், ஹாப்பி ஹோலி. உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். உங்களுக்கு வீட்ல செஞ்ச சோமாச கொண்டு வந்திருக்கோம். ஆமா, உங்க வீட்ல செய்யற சோமாஸ் இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரை விட என் மகேஷ் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு? இது என் மேல யார் கலர் போட்டது? நீங்க தான்ப்பா கலர் பூசிட்டீங்க. சோமஸ் மகேஷ் அங்கிள். இது எல்லாமே எனக்கா? அப்பா எல்லாரும் என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? தப்பா நினைக்காதீங்க. ஹோலி ஹாப்பி ஹோலி. கரண், சமீர், குடிக்கலாமா? காம்படிஷன் குடு, ஜூஸ் காம்படிஷன். சரி, யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? 1 2 3. Come on Anna. Come on மகேஷ், come on. நான் தான் first. பெரும் நான் தான் first first. வந்துட்டாங்க. பெரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. 3 பேரும் ஃபர்ஸ்ட். எல்லாரும் ஒண்ணா குடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆனா ஜாலியாவே இல்லையே. அது கலர் எங்க, தண்ணி எங்க? யாராவது இப்படி ஹோலியை கொண்டாடுவாங்களா? ஹோலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணலையா? நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கு மாமா. தண்ணி இருக்கு, கலர்ஸ் இருக்கு, பிஸ்டல் கூட இருக்கு. வெளியே வந்து பாருங்க. அப்போ நம்மலாம் இங்க என்ன பண்றோம்? நம்ம வெளியே போலாமே. ஏய் ராக்கி, ஹாப்பி ஹோலி. வா 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 வா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. மகேஷ சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.
நானும் மகேஷோட ஹோலி விளையாட போறேன். நான் வரேன். என்னப்பா கரண், நீ இன்னும் ஹோலிக்கு ரெடி ஆகவே இல்லையா? அதுவா, ஆக்சுவலி நான் பிராக்டிஸ்க்கு போயிருந்தேன். நான் என் கேம் விஷயத்துல சீரியஸா இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால பிராக்டிஸ்க்கு போயிருந்தேன். ஆனா கரெக்ட் டைம்க்கு இங்க வந்துட்டேன். தட்ஸ் வெரி குட். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வந்துருப்பா. நான் கீழே போறேன். ஐயோ, எனக்கு பயங்கரமா பசிக்குது. கிரீஷ் எங்க? கிரீஷ் இங்கதான் இருந்தா. இருங்க, நான் பாத்துட்டு வரேன். இருக்கட்டும். நானே கிச்சன் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி, ஹாப்பி ஹோலி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து செக்ஸியா இருக்கீங்க. உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் எப்பவுமே இப்படிதான் பியூட்டி. ஸ்வீட் 16 அண்ட் செக்ஸி. எஸ். யாரு பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. என்ன நான் பாக்குற மாதிரி இல்ல இருக்கேன். கண்டிப்பா, நோ டவுட். என்ன மாமா, நீங்க பாட்டிய பார்த்துட்டு என்ன பார்க்கவே இல்லையே? நீ வரும்போதே நான் உன்னை பாத்துட்டேன். நீ என்ன ஹோலி கொண்டாடலையா? என்ன மாமா, தனியா நின்னுக்கிட்ட யாரு ஹோலி கொண்டாடுவாங்க? இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோங்கப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடலாம். பை தி வே, இது என்னோட ஃப்ரெண்ட் பாயல். ஹாய். நான் பாயல். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஆனா இவளை விட நான் தான் உங்களோட பெரிய ஃபேன். ஓகே, மறந்துடாதீங்க. நான் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹோலி கொண்டாடலாம். கரண் தம்பி, அது வெறும் ஜூஸ் தானா இல்ல அதுல பாங் கலந்துருக்கா? அட, எல்லாரும் ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை இதுல பாங் கலந்துருச்சுன்னா தெரியாம நான் தப்பி தவறி அதை குடிச்சிட்டேன்னா அதான் கேட்டேன். நல்ல வேலை ஜானகி ஆண்டி, நீங்க கேட்டீங்க. எப்படியோ ஜூஸ பத்தி நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சோ நம்ம போய் இப்போ ஜூஸ் குடிக்கலாம். ஓகே, நாங்க போய் வாங்க, ஜூஸ் வாங்க, குடிக்கிறோம். சீக்கிரம் வாங்க, நீ போய் போலாம், டக்குனு வாங்க. ready ஆயிட்டு வந்து. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் கலர்ஸ் போயிட்டு எல்லாம் வாங்க. குடுப்பா. முதல்ல எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. முதல்ல பாட்டிக்கு தான். பாட்டி இந்தாங்க, இந்தாங்க புடிங்க. அப்போ எனக்கு கொடுங்க. Thank you so much. ஜூஸ சேர்ஸ் சொல்லி குடிங்கம்மா. அந்த உருப்படாத பிருத்வி இந்த வீட்டை விட்டு போயிட்டான். சந்தோஷமா கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப சந்தோஷமா குடிங்க. பைத்தியக்காரி, சேர்ஸ் பண்ணுமா? வா, என் கூட வா. இங்க வா. என்னாச்சுமா? அட, நீ முதல்ல உட்காரு. நான் உனக்கு முதல்ல இப்ப சேர்ஸ் பண்ண வைக்கிறேன். இங்க பார். அம்மா, சுமார். என்னது இது? என்ன சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற? கிளாஸ் எடு. சியர்ஸ். இங்க கொசு கொஞ்சம் அதிகம், ஆனா மத்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. அட வக்கீல் சார், மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இல்ல, முதல்ல பிரித்தி சார் உன்னை ஹையர் பண்ணாரு, அப்புறம் ஃபயர் பண்ணாரு. நானா இருந்தா உன்னை கண்டிப்பா ஹையர் பண்ணிருப்பேன். ஆனா என்ன பண்றது, நான் விடுதலையாக போறேன். அட, நீ சும்மா இருப்பா. என்னது சும்மா இருப்பா? நான் சொன்னேன் ஹாப்பி ஹோலி நண்பா. ஏய், உன்னோட நண்பன் முதல்ல என்ன ஃபயர் பண்ணான், அப்புறம் ஹையர் பண்ணிட்டான். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் நாக்ரே. உன்னோட அந்த ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும், என்ன மாதிரி ஒருத்தன் இவனுக்கு கிடைக்கவே மாட்டான். புரிஞ்சுதா? யாரும் கிடைக்க மாட்டான். அப்சல்யூட்லி ரைட். உன்ன மாதிரி எவனும் கிடைக்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். என்னால அதை உணரவும் முடியுது. இன்னொன்னையும் நான் உணர்றேன். நேத்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவன் எனக்கு சீப்பா எந்த சரக்க கொடுத்தானோ தெரியல. நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன் ஆனேன். இப்படி ஜெயில நான் இருக்கிறதா? நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அந்த நேரத்துல இவன் ஏதோ எனக்கு ஆஃபர் பண்ணி நான் கொஞ்சமா குடிச்சிட்டேன். போதை மண்டைக்கேறி நான் என்ன பண்றேன், என்ன பேசுறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. யார்கிட்ட பேசுறேன், எப்படி ரியாக்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி யார். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ். பிருத்வி, இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
ஒரு சுதந்திர பறவை இந்த கூண்டுல அடைஞ்சிருக்கு. உன் நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. பரவாயில்ல, நான் உன்னை சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருவேன். டோன்ட் வரி. நிஜமாவே நீ மனுஷன் இல்ல தேவதை மாதிரி தெரியுற. ஓவரா சீன் போடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ உடனே ஒத்துக்கிட்டியே. ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் நாகரே. நாகரே, இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயே தீருவ. ஆனா எனக்கு அதை நினைச்சு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்குன்னா என்கிட்ட டைமே இல்ல. நான் இங்க இருக்கிற டைம் இருக்கே ஜெயில, இந்த டைம் அந்த என் எதிரி பிரீதா யூஸ் பண்ணிடுவா. அதாவது என்னுடைய எல்லாத்தையும் அவ பறிச்சிருவா, அதுவும் இந்த டைம்ல. பிருத்வி, அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷனு. இதுக்கு முன்னாடி பறிச்சிருக்க மாட்டா. இப்ப அவன் பணத்துக்காக வந்திருக்கா. அண்ட் நவ் ஷீ இஸ் மணி மைண்டட். அவ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சிருவா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு சல்லி பைசா கூட இருக்காது.